ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஷார்ட்னு ஸ்வீட் எடிட் பண்ணிடலாமா? ரொம்ப ஈஸி தான், பட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆக்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் இன்புட் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டு பேக்கேஜ் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பண்ணாக்க நார்மலாக சாங் ஆட் பண்ணிவிட்டு அந்த பீட் மார்க் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். இன்னொரு ப்ரிஷெட்டில் வந்து பண்ணாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற அந்த சேவிட்டி எல்லாம் வந்து பண்ண கொடுத்துருப்போம். ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இங்கே இருக்கிற லேயர் நம்ம காப்பி பண்ணிவிட்டு நான் எந்த இடத்துல அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டில் சொல்கிறேனோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பிக்கை எப்படி ஆட் பண்ண சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண மட்டும் போதும். ரொம்பவே இஷ்டம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகே. ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க ஒரே சைஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணாக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில். ஸோ அது எப்படின்னு குயிக்காக பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு அப்படி இங்கே பேக் போயிட்டேன். கீழே ப்ளஸ்ஸாக இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துல 4:5 ஒரு ரேஷியோ இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட்னு இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த சைடில் ப்ளஸ்ஸாக இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க இந்த இடத்துல மீடியா இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நான் எடிட் பண்ணக்கூடிய அந்த பிக் வந்து பண்ணாக்க எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தடவை யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த வந்து பண்ணாக்க இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களோட பிக் எந்த மாதிரி சொல்லணுமோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி இட்டுக்குங்க, ஓகே. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்கா மேலே காலை சூப்பர்ட்டாக இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க இதில் கிரேஃப் நம்ம பிஞ்சு இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சோப்னு இருக்கா அது கில் பண்ணாலே போதும். ஜஸ்ட் இந்த பிக் வந்து பண்ணாக்க கன்வெர்ட் ஆயிரும். இந்த இடத்துல சேவ்னு இருக்கா அதை கில் பண்ணிங்க சேவ் பண்ணிக்கங்க, ஓகே. ஸோ இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள். இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்குமே கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகே. ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ அப்படிங்க பேக் போய்ட்டு அந்த ஃபஸ்ட்டு பீட் மாதிரி இருக்கிற அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு கொண்டு வந்தனாக்க இந்த இடத்துல வந்து பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் பாருங்கள் அந்த லேயர் நீங்கள் கில் போயிட்டு இந்த சைடில் கலர்ஃபில் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல ஸ்டாரிங் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணிய அந்த பிக் வந்து படையாக்கு இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே கலப்பு சேர் பாருங்கள் அது கில் பண்ணல போதும் கரெக்டாக இந்த ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆடும். ஸோ இதுக்காக நான் வந்து பண்ணாக்க ஃபாரஸ்ட் கன்வெர்ட் பண்ண சொன்னேன். இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஒன்று யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அசைன் பண்ணி வேணால் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கணும், ஓகே. ஸோ பிக் ஆட் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்துமா அந்த உள்ளுக்கு நம்ம கொண்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆட் பண்ணிடலாமா? அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போய்ட்டு மீடியா கிளிக் போய்ட்டு இந்த டெம்ப்ளேட் மெட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டோ பண்ணிக்கங்க. ஜஸ்ட் இது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகே. உங்களுக்கு இது வந்து பண்ணிக்கப்படுறது ஷோ ஆகும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த டெம்ப்ளேட் நீங்கள் கிளிக் போய்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் தவிர ஒரு ஐக்கன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க லைட்டை நம்ம ஜூம் பண்ணிக்கலாம், ஓகே. இப்போ அப்படிங்க பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடஃபேட்டில் மேலே குரோமாக்கி இருக்கா அது வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் ஷோவில் இல்லைனாக்கா மேலே சர்ச் இருப்பாருங்க அது கில் போய்ட்டு இந்த இடத்துல குரோமாக்கின்னு கொடுத்தாலே போதும் அது வந்து பண்ணாக்க ஷோ ஆயிடும். ஜஸ்ட் நான் இதை டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு சானசெட் இது நான் வந்து பண்ணாக்க கிளிக் பண்ணிக்கிறேன், ஓகே. இது ஆட்டோமேட்டிக் வந்து பண்ண க்ரீன் கலர் லைட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இதோடைய வேல்யூ வந்து பண்ணாக்க என்ன கொடுக்குறீங்கனாக்கா த்ரெஷ்ஹோல்டு இருப்பாருங்க இதுதான் ஒரு 0.4600 இல்லைனா ஒரு 500 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ கரெக்டாக அந்த க்ரீன் கலர் வந்து பண்ணாக்க போகிற அளவுக்கு வந்து பண்ணாக்க நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து பண்ணாக்க 0.4500 வந்து பண்ணாக்க வச்சுக்கலாம். ஸோ இதுவே போதும் தான் நினைக்கிறேன், ஓகே. ஸோ இது வந்து பார்த்தினாக்க கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படி இங்கே பேக் போயிட்டு அடஃபிட்டில் போயிட்டு கலர் ரேட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சேச்சுரேஷன் வைப்ரேஷன் ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சாடசெட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சேச்சுரேஷன் இருக்கா இது அப்படியே வந்து பண்ணாக்க மேனஸ்க்கு வந்து பண்ணாக்க கொண்டு வந்து விட்டுக்குங்க, ஓகே. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி கரெக்டாக அந்த எஃபெக்ட் உங்களுக்கு இதில் ஆட் ஆகிடுச்சா? ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க எப்படி பிக் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு அப்படிங்க பேக் போயிட்டு அந்த செகண்ட் இன்க்ளூட் பண்ண சொன்ன பாருங்கள் அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் இருக்கா அந்த லேயர் இங்கே கில் போயிட்டு இந்த பாக்ஸை கில் போயிட்டு இதில் காப்பி லேயர் பாருங்கள் அது நீங்கள் கில் பண்ணுறீங்க. இப்போ நம்ம
பேக் போயிட்டு நம்ம எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கேப் இருக்கா, அது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணதே இந்த பாக்ஸை கில் போயிட்டு பேஸ்லேயே இருக்கா அது இங்கே கில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் மார்க்கான்னு செக் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த க்ரீன் கலர் கில் போயிட்டு இந்த இடத்துல ஸ்பீட் ஐக்கனே இருப்பாருங்க, அது இங்கே செல்ல போய்ட்டு லாஸ்ட் ஒரு ஐக்கனே இருக்குது, அது கிளிக் பண்ணாலும் போதும் டைம்க்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் வரும். இதே சேம் இடத்துல இந்த சின்ன ஒரு 3 கேப் இருக்குது, அதுக்கு அடுத்தது வந்து பண்ணாக்க லென்த்தாக ஒரு கேஃபாக இருக்கும். அது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு பேஸ் பண்ணிவிட்டு இது நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு செக் பண்ணலாம். எதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதே மாதிரி ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த க்ரீன் கலர் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் பிக் ஆட் பண்ணிடலாமா. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க ஒரு ஆரஞ்சு கலர் நான் பிக் ஆட் பண்ண சொல்லி தந்தேன் பாருங்கள். ஸோ அதே சேம் மெத்தட் தான். ஓகே, ஸோ நம்ம வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் இதில் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிடுச்சா, அவ்வளோதான். இப்போ அப்படிங்க பேக் போயிட்டு அந்த செகண்ட் இன்புட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த க்ரீன் கலருக்கு அடுத்தது வந்து பண்ணாக்க ஒரு 3 குரூப்பு கொடுத்துருப்பேன். இந்த 3 குரூப்புக்கு நேரம் வந்து பண்ணாக்க செல்லு கடுமையாக இருக்குது, அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி அது வந்து பண்ணாக்க செலக்ட் ஆகும். இது 3த்தையும் வந்து பண்ணாக்க நம்ம கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு காப்பி லேஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க முன்ன நம்ம எடிட் பண்ண அந்த பிக்கு எடுத்து சின்ன கேப் இருக்கா, அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணதே இந்த பாக்ஸ் சிங்கிள் போயிட்டு பேஸ்லேயே கொடுங்க. ஜஸ்ட் தேட் ஆயிடுச்சா. இப்போ அந்த லேயருக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி இது ஒன் பண்ணால் அப்படி கீழே நம்ம கொண்டு வந்து விட்டுக்கலாம். ஓகே, இது ஆட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக் அடுத்த சின்ன கேப் இருக்க இந்த இடத்துல நம்ம வந்து பண்ணாக்க சேம் இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி நம்ம பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு கீழே வந்து பண்ண பிக்கு 1ன்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கில் போயிட்டு கீழே எடி குரூப் இருப்பாருங்க லாஸ்ட் செகண்டாக அதை நீங்கள் கில் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கில் போயிட்டு மீடியா கில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய ஒரு பிக் வந்து இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட்டு அந்த பிக்குக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்து விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு மேலுக்கு லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு இந்த பிக்கும் நீங்கள் வந்து பிளாக கட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ இந்த பிக்குக்கு ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா. அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிசைன் வேர்ப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் டெல்ஸ் எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சேடஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல மிரர் வந்து பண்ண ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே முடிச்சிருக்கோம், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஒன்று யூஸ் பண்ணி அந்த ஃப்ரேமில் வந்து பிறகு உங்களோட பிக்கு கொஞ்சம் சென்டராக வர மாதிரி எப்படி ஷோணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்களா. இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு காப்பிலே இருக்கா அது இங்கே செலக்ட் போயிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. ஸோ மூவ் பண்ணி பார்த்துடலாமா. ஸோ ஃபஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிக்கு டு நோட் குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கில் போயிட்டு எடி குரூப் பண்ணுறது போய்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் கில் போயிட்டு பேஸ்ட்லேயே கொடுத்துக்கலாம். இது அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு லேயர் இருக்கா அந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டுட்டு இப்போ இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ மூவ் பண்ணி பார்த்துடலாமா. செகண்டில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க தேர்டு குரூப்லேயும் நம்ம பிக்கை ஆட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு மூவ் பண்ணி பார்த்தினாக்கா நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் அதே சேமத்தில் அடுத்த 3 குரூப்புக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல லாஸ்ட்டாக வருது பாருங்கள். ஸோ இதுக்கு நாம் இப்போ ஆட் பண்ணிடலாமா. அதுக்கு அப்படி பேக் போயிட்டு அந்த செகண்ட் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த குரூப்புக்கு அடுத்தது வந்து பண்ணக்கு ஒரு கிரே லேயர் கொடுத்துருப்பேன். அந்த லேயர் இங்கே கில் போயிட்டு இந்த பாக்ஸை கில் போயிட்டு காப்பில் இருக்கா அதை இங்கே செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ அப்படிங்க பேக் போயிட்டு நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணி அந்த குரூப்புக்கு அடுத்தது கேப் இருக்கா அது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸை கில் போயிட்டு பேஸ்ட்லேயே கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் மாதிரி நீங்கள் செக் பண்ணுறீங்க இது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அந்த லேயர் கில் போயிட்டு நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆரஞ்சு கலர் பிக்கி அப்படி ஆட் பண்ண சொன்னால் அதே சேமத்தில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. இதே சேமத்தில் ஜஸ்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் பேஸ் போயிட்டு எஸ்லாம் கம்மியான ஸ்பீடை யூஸ் பண்ணி இங்கே வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஃபைனலி ஒரு லேயர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா. அதுக்கு அப்படி இங்கே பேக் போயிட்டு அந்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு லேயர் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் மேலே ப்ளூ கலராக, அந்த லேயர் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு காப்பிலே கொடுத்து இப்போ நம்ம எடிட் பண்ணுறதுல போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இந்த கில் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 மாட்டு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்க சரியாக தான் இருக்குது, மறக்காமல் தருவிட்டு
ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் கைஸ்.